ஹாய் ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டீமாக பார்த்துட்டு இருக்கோம். ஐபிஎல் ஆக்ஷன் அவங்க ரிவ்யூ வந்து. ஸோ இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ், வெரி குட் ஓல்டு மும்பை இந்தியன்ஸ், 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ், அவங்க இதை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மாலஸ்ட் பர்ஸ், இந்த இதுலேயே வந்துட்டு ஸ்மாலஸ்ட் பர்ஸ் எல்லாம் உள்ளே போயிருக்காங்க ஆப்ஷனில். அண்ட் அந்த ஸ்மாலஸ்ட் பர்ஸை வச்சுட்டு கூட அவங்க வந்து த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் பிளேயர் கேமரன் கிரீனுக்கு ஆரம்பித்தாங்க. அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ 2 பாயிண்ட் சம்திங், அது ஏதோ போனாங்க 2.5ன்னு நினைக்கிறேன். 2.5க்கு கை தூக்கிட்டாங்க எல்லாரையும் கலாய்ச்சு. ஸோ அதில் வெளியில் வந்து ஒரு வீடியோ வேறு பொல்லாட் வந்து சொன்னார். அதாவது வி வர் லுக்கிங், ஹோப்ஃபுல்லி வி ட்ரைட் ஆர் பெஸ்ட் டு கெட் இம் அப்படின்னு வந்து வடிவேல் காமெடி. சொன்னாங்க. வடிவேல் காமெடி, ஆமாம். ஸோ அதுதான். ஸோ நம்ம பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் ஃபைவ் பிளேயர்ஸ் அவங்களுக்கு இந்த ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. தானிஷ் மலேவர், ராவத், அப்புறம் அங்க்லேக்கர், அப்புறம் குவிண்டன் டிகாக், அப்புறம் முகமது இசார் சலாவுதீன். ஸோ டோட்டலாக ஃபைவ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் வந்து அவங்க 2 ட்ரேட்ஸ் வேறு பண்ணியிருக்காங்க. ஷர்துல் தாக்கூர், ஷெஃபன் ரதர்ஃபோர்டு ட்ரேட்ஸு. மயங்க் ஐ திங்க் இது மார்க்கண்டே. மயங்க் மயங்க் மார்க்கண்டே. மயங்க் மார்க்கண்டே, ஆமாம், 3 ட்ரேட்ஸ் டோட்டலாக. மயங்க் மார்க்கண்டே, ஷர்துல் டாக்கூர் அண்ட் ஷெஃபன் ரதர்ஃபோர்டு. ஸோ செம்மையான பிக்ஸு எல்லாருமே. ஓவரால் ஐ திங்க் அவங்க ட்ரேடிங்லேயே வந்து கிட்டத்தட்ட ஜாப் டன் அவங்களுது. கரெக்ட். குவிண்டன் டிகாக் வந்து செம்ம அடிஷன் டு த டீம். அண்ட் ஃபியூ அதர் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துடலாம். பாலகிருஷ்ணன், எப்படி, வாட் யூ திங்க், எப்படி போச்சு ஆக்ஷன்? அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் த ஸ்குவாட்? பிஃபோர் ஆக்ஷன் இட் செல்ஃப் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. நாங்கள் தான் ஒரு செட்டில்டு லைக் குண்டென்டிகா எடுத்ததுல வந்து என்ன இதுன்னா, இட் சேஸ் தட் 2020 த கிளாஸ் ஆஃப் 2020 ரிப்பீட்ஸ். ஓஜி மும்பை இந்தியன் பேர் குவிண்டன் டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா வில் பி பேக். நான் வந்து ரொம்ப போல்டாக சொல்கிறேன். மும்பை வந்து எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, இந்த வாட்டி கப்படிப்போமோன்னு எனக்கு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரையும் ஆன் பேப்பர் சீரியஸா வந்து செம ஸ்ட்ராங். இவங்க இதை தவிர வேற எந்த டீமுக்கும் இப்படி ஒரு அமையாது. எல்லா பேசஸும் கவர் பண்ண ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு மும்பை இந்தியன்ஸ்கிட்ட தான் இருக்கு. மற்ற டீமை விட எல்லா பேசஸும் கவர்டு. அண்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட் இருக்கிற பட்ஜெட்ல எப்படி வந்து பிளேயர்ஸ் எடுக்கணுங்கிற ஸ்மார்ட் ஆக்ஷன்ல எப்படி ஸ்மார்ட்டா இது பண்ணணும்னு ஆப்ரேட் பண்ணணும்னு மும்பை இந்தியன்ஸ் கத்துக்கணும் சீரியஸா. அண்ட் அந்த ஒரு இப்போ இந்த லோக்கல் டேலண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எல்லா டீம்ஸும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு விதை போட்டதுன்னாங்க மும்பை இந்தியன்ஸ். அதாவது அவங்கள மாதிரி ஐடென்டிஃபை இப்போ சில இந்த பிளேயர்ஸ் ஆடினா அவங்கள வெளியில தெரிய வச்சு அவங்க பாப்புலர் ஆக்க வைப்பாங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் பும்ராவா இருக்கட்டும். அதுவும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்மார்ட் பிக்குன்னு நான் சொல்ல போனால் டேனிஷ் மலேவர். டேனிஷ் மலேவர் பொறுத்தவரையும் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜூரினால ஸ்மாட் ஆட முடியல. இன்கேஸ் அவர் ஸ்மாட் ஆடி இருந்தார்னா எல்லா டீமுக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவரை வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து வாஸ் அ கன்சிஸ்டன்ட் விதர்பா பிளேயர். கன்சிஸ்டண்டா ரன்ஸ் ரன் மேல குவிச்சிட்டு இருக்காரு. வாஸ் அ டாப் 5 ரன் ஸ்கோரர் இன் துலீப் ட்ரோஃபி 25 சீசன்ல. 352 ரன்ஸ் 70 ஆவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டண்டா நாக் அவுட்ஸில் வந்து கேரளாவோட ஒரு 138, தமிழ்நாடோட ஒரு 75, ஹைதராபாத்தோட ஒரு 70+. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக ரன் அடித்தவர். அண்ட் ஒன் மோர் திங், விதர்பா பிரீமியர் லீக்ல அவர் ஒரு 55 பால்ஸில் 120, 60 பால்ஸில் 80, 40 பால்ஸில் 70 ரன்ஸ், இந்த மாதிரி ஒரு குயிக்காக ஸ்கோர் பண்ணுற ஒரு கேப்பபிள் பிளேயரும் அவருக்கு இருக்கு. அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்மார்ட்டாக வர பிக் பண்ணியிருக்காங்க. எப்படா இவனை விட்டாங்கன்னு நிறைய டீம் அப்புறம் பார்ப்பாங்க. அதே மாதிரி ம். அன்னைக்கு பிக் பண்ண டேல அங்கரீஷ் இது அது சாரி அதர்வா அங்கல்கர் இருக்காரு பாரு, ம். ராகுல் சாகரை ஒரு 3-4 சிக்ஸ் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் அதாவது ராகுல் சாகர் நான் யோசிச்சேன் அன்சோல்டு போனும்போது, ஐயோ பாவம் 4 சிக்ஸ் இவன் அடிச்சதுனால அவன் அன்சோல்டு ஆனானா. அதுக்கப்புறம் லேட்டரா சென்னை பிக் பண்ணிட்டாங்க. ம். எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் அதர்வா அங்கல்கர் பொறுத்தவரையும். ஆஹ் அஹ் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, நல்ல சிக்ஸ் சீட்டிங் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் அதர்வா அங்கல்கர். அவர் ஒரு மும்பை பாய், வேற லோக்கல் பாய். ஸோ அவரை பிக் ம். பண்ணதும் வந்து
ஒரு சூப்பர் பிக் அவங்களோட இதில். அவர் வந்து இந்த இதில் T20 இதில் பார்த்தா 19 விக்கெட்ஸ் வித் 7.1 எக்கானமியில் போயிருக்காரு. அண்டு ஹேண்ட்ஃபுல் ஃபினிஷர் ஒரு 135 ரன்ஸ் வித் 157 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. ஸோ ம், வெரி குட் அடிஷன் ஃபார் ஹிம். அண்ட் மயங்க் ராவத் ஒரு டெல்லி பையன், டெல்லி பிரீமியர் லீக்ல ஆடி இது பண்ணுவேன். அந்த பையன் வந்து ஒரு இந்த ஆயுஷ் பதோனிய நான் 5 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அந்த ஒரு ஓவர் டெல்லி பிரீமியர் லீக்ல. அவரும் ம், பியூர் ஃபினிஷர். ம், அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு இதில் கேட்டாங்க, உனக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு கேட்டால் எந்த டீம்னு கேட்டால் மும்பைன்னு சொல்லியிருக்காரு. பிடிச்ச பிளேயர் ரோஹித் சர்மான்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. ஸோ தே கவர்டு இந்த இம்பாக்ட் பிளேயர். இவங்க எல்லாம் எப்படின்னா இந்த மயங்க் ராவத்லாம் இன்கேஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 4 பால் ஒரு ஓவர் ஆடுறதுக்கு இம்பாக்ட் பிளேயராக வந்து ஃபினிஷ் பண்ண அந்த கேப்பபிள் இருக்கிறதா அந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க கரெக்டாக மயங்க் ராவத்தை. ம், ஒரு கிளாஸ் ம், பிளேயர் பிக் பண்ணியிருக்காங்க தனிஷ் மல்வர் மாதிரி. அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனும் ஸ்பின்னுக்கு அடிஷன் சாண்ட்னருக்கு பேக்கப்பாக இந்த பைய அதர்வா ம், அங்கோல்கர் இருக்காரு. மயங்க் ம், ராவத் ஒரு ஃபினிஷிங் நமந்திற்கு பேக்கப்பாக இருக்கிற ஒரு ஒரு இது இம்பாக்ட் இதில் ம், இந்த இது. ம், இன்னொன்று முகமது இசார். அவர் வந்து ஒரு ம். ஸ்கிட்டி பவுலர். ஒரு ஒரு நல்ல ஃபேஸு ஸ்விங் பண்ணுற ஒரு பவர் பிளேக்கு போடுற ஒரு பவுலர். பேக்கப் ஆஃப் ட்ரெண்ட் போல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓகே, அவரையும் வந்து தே மும்பை இந்தியன்ஸ் வில் லைக் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ். இல்ல ஆக்சுவலி சில பிளேயர்ஸ்க்கெல்லாம் பேக்கப்லாம் இருக்கவே முடியாது. அதாவது இப்போ கரெக்டா. கோலி, பும்ரா, ஸ்கை அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து பேக்கப்பே இருக்க முடியாது. ஹர்திக் பாண்டியா, ஈவன் ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீம்லேயே பேக்கப் இல்லையே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே பேக்கப் இல்லை. அவுட் ஆஃப் 11 வந்து ஒரு சிக்ஸ் இல்லை சிக்ஸ் சிக்ஸ் பிளேயர்ஸ் வேணா வந்து நம்ம பேக்கப் மாதிரி யோசிக்கலாம். அதில் ஆக்சுவலி சிக்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து பேக்கப் இருக்காது. ஒரு 5 பிளேயர்ஸ் இல்லை 6 பிளேயர்ஸ் மேக்ஸிமம்க்கு வந்து தான் பேக்கப் வச்சுக்க முடியும். இல்லைன்னா யூ cannot have பேக்கப் ஃபார் a few players. கரெக்ட். ஸோ அந்த பிளேயரும் வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஆக்ஷன் நல்ல ஒரு பிக் அவரும். இவங்க எல்லாருமே டீசென்ட் பிக்கு. குவிண்டன் டிகாக் ரிக்கில்டனுக்கு பேக்கப்பாக சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. போதாதிக்கு எங்க ராபின் மின்ஸ் எப்படா அடிப்பான் எப்படா அடிப்பான்னு எதிர்பார்த்து கரெக்டா ஸ்மாட் ஜார்க்கண்ட் ஃபைனல்ல ஜார்க்கண்ட் டியூஸ்டேல. இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இஷான் கிஷன் சூப்பரா ஆடினாரு. வில் கவர் வில் வில் கவர் ஸ்மாட் பத்தி வில் சூன் வந்து நம்ம வந்து அந்த வீடியோ பண்ணலாம். ஓகே, ஸ்மாட் கவர் பண்ணி. ஆனா அந்த பையன் இன்னைக்கு செம அடி மாஸ் காமிச்சிட்டான். ராபின் மின்ஸும் நல்லா ஆடிச்சிட்டான் இன்னைக்கு. ஸோ மும்பைக்கு வந்து தொட்டதெல்லாம் தூள் மாதிரி ஆல் இன் குட் ஷேப் அவங்களோட இதில். ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஆஸ் எ மும்பை ஃபேன். நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஹார்ட்கோர் மும்பை வெறியன். அதனால் சச்சின் டெண்டுல்கர் வெறியன். சில பயாஸ் இருந்துச்சுன்னா இருக்கும், மும்பை இந்தியன்ஸுக்கெலாம் இருக்கும், இந்தியன் டீமுக்கும் பயாஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் வந்து ஓகே. கிரிக்கெட் தான் நமக்கு இது. யார் எந்த பாரபட்சமும் கிடையாது, யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ் பற்றி பேசியாச்சு. ஐ திங்க் இந்த 3 பிளேயர்ஸ் ட்ரேடிங்கில் வந்தது. இப்போ டாக்கூர், ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் அண்ட் மயங்க் மார்க்கண்டே. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் வந்து எப்படி எஸ்பெஷலி ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட். இப்போ மயங்க் மார்க்கண்டே பிகாஸ் அவங்க லெக் ஸ்பின்னர். இது ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் வந்து அவருக்கு இஸ் அ வெரி வெரி கிரேட் அடிஷன். பிகாஸ் மிடில் ஆர்டர் ஃபுல்லாக இந்தியன். எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டர் வந்து ஃபுல்லாக இந்தியன் பேட்ஸ்மேன் நம்பி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கேன் ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் இதில் வந்து டைரெக்டாக இந்த கான்வர்சேஷனை அப்படியே டைரெக்டாக பிளேயிங் 11 பற்றி பேசிடலாம். ஓகே. ஆஸ்க் ஃப்ரம் த கொஸ்டின், ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் வில் ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் மேக் இட் இன் டு த பிளேயிங் 11? சான்சஸ் ஆர் தேர். ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்டை வந்து மிடில் ஆர்டருக்கு ஸ்ட்ராங் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்டை. வில் ஜாக்ஸ்க்கு பதிலாக ரூதர்ஃபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சி எய்தர் ரிக்கில்டன், மோஸ்ட்லி டிகாக் ஆர் ரிக்கில்டன். அதில் டிகாக் சான்சஸ் அதிகமாக இருக்குது. டிகாக் வித் ரோஹித் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அண்ட் ஒன் டவுன் வில் பி ஸ்கை ஆர் திலக் வர்மா, அவங்க 2 பேரும் மாற்றிப்பாங்க. ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் நம்பர் 5 ஆப்ஷனில் வர சான்ஸ் இருக்குது. மோர் தென் வில் ஜாக்ஸ் ரூதர்ஃபோர்டுக்கு நல்ல ஒரு பாசிபிள் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா ரூதர்ஃபோர்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிக் பாண்டியா வரலாம். நமந்தீர் இருக்காரு. அண்ட் இவங்ககிட்ட இருக்க இப்போ ஸ்ட்ராங் பேட்டர் என்ன கார்பின் போஷ் தேவைன்னா கார்பின் போஷ் உள்ள வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் இதுன்னா கார்பின் போஷ்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வெயிட்டெல்லாம் ஷார்துல் தாக்கூரும் எடுத்திருக்காங்க. ஸோ ஷார்துல் தாக்கூர் தேவைப்பட்டுச்சுன்னா அவரும் ஹேண்டி இன் பேட்டிங்கு.
ஈவன் தீபக் சாகர் ஆர் ஷாருதுல் தாக்கர் அந்த பவர் பிளே. தீபக் சாகருக்கு ரைட். பேக்கப்பா ஷாருதுல் தாக்கரும் இருக்காரு. ஈவன் இஃப் அவர் நல்லா பண்ணியிருக்காரு ஸ்மேட்ல. ஸோ அவர் கண்டினியூஸ் அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவரையுமே பிளேயிங் லெவலில் சான்சஸ் இருக்கு, கொண்டு வரலாம். இப்போ மிச்சல் சாண்ட்னரா அல்லா கசன்ஃபரா, அந்த இதில் ஒரு இது இருக்கு, ஒரு கண்ட்ரோல்டு இதுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸும் அதை வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா லோக்கல் டேலண்ட் இவங்க ஒரு அந்த இதில் ஒரு இது காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா மிச்சல் சாண்ட்னர் அல்லா கசன்ஃபர் இருக்கிறது எனக்கு தேவையில்லாம இதுல ஓவர்சீஸ் போடுறதுக்கு பதிலா எனக்கு வந்து இப்போ பேட்டிங்ல ஸ்ட்ரென்த் வேணும்னா இவங்க வேற பேட்டிங்க்கு வேற ஆப்ஷன்ஸ் போயிட்டு வீல் ஜாக்ஸ் இல்ல ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்டு அந்த மாதிரி போயிட்டு இங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ். அன்கோல்கர் இந்தியன் இது அன்கோல்கர் ஆர் மயங்க் மார்க்கண்டே இவங்களை யூஸ் ராஜ் பண்ணிக்கலாம். பாபா கூட இருக்காரு. ராஜ் பாபா. ராஜ்பாவும் இருக்காங்க. இந்த இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. பிளஸ் ட்ரெண்ட் போல்ட், அவர் ஷோர்ஷார், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவங்க இருக்காங்க. தென் இம்பாக்ட் பிளேயர்ல தே கேன் யூஸ் இட் மயங்க் மார்க்கண்டே ஆர் எனி யங் டேலண்ட்ஸ். அஸ்வினி குமார். அஸ்வினி குமாரும் இருக்காரு. கரெக்ட், அஸ்வினி குமாரும் அவரும் இருப்பாரு. ஸோ அதான் தே ஹேவ் வெரி குட் ஆப்ஷன்ஸ். நல்ல இது இருக்கு. அல்லா கசன் ஃபாரும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விச் இஸ் எ வெரி குட் திங். அவங்க ரீட்டைன் பண்ணதுலையுமே நல்ல விஷயம் இவங்க 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 இவ்வளோ பேர் இருக்கிறது. தி பிக்கஸ்ட் கொஸ்டின் இஸ் இப்போ டெஃபினட்டாக நான் ஆக்சுவலி இந்த என்னோட பிளேயிங் 11 பற்றி யோசிக்கும் போது என் கை டைரெக்டாக வந்து ஸ்கை போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேப்டன்னு என் கையில் போயிடுச்சு இதில். அதாவது நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். நேஷ்னல் டீமாக இருக்கிற பிளேயர் கேப்டன் அங்கே வந்து இது உனக்கு வந்து இட் மேபி அவுட் ஆஃப் த சிலபஸாக கூட இருக்கலாம். பட் நேஷ்னல் டீமாக இருக்கிற பிளேயர் வந்து கண்டிப்பாக ஐபிஎல் டீமை கேப்டன் பண்ணணுன்றது வந்து என்னோட ஒப்பீனியன். நீ என்ன நினைக்கிற? சி ஆக்சுவலாக அது பண்ணணும் தான், அப்படி பண்ணால் நல்லது தான். ஆனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து அவங்க அப்படி வந்து கொண்டு போயிட்டாங்க. அட்டிக் பாண்டியா தான் வந்து இப்போ ரோஹித் சர்மா இருக்கும்போதே வந்து அட்டிக் பாண்டியா கேப்டன் வந்துட்டார். அட்டிக் பாண்டியா பிக் பண்ணதுக்கு அப்புறமே வந்து எவ்வளோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீம் வந்து ஃபேன்ஸ் பூ பண்ணுறாங்க, அதுக்காகலாம் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் மாற்றிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தே ஹேவ் ஒன் பிளான். இவன் தான் எனக்கு கேப்டன், ஃபியூச்சர் இவன் தான்னு அவங்க ஒரு இது டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த பிளேயருக்கு லாங் ரோப் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது ஹார்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் குஜராத் டைன்ஸ். பட் ஆனால் இங்கே ஃபேன்ஸ் நாட் அதை ஏற்றுக்க முடியல. பட் நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல் அடித்தது அவர் பெர்ஃபார்மன்ஸ், அது அடிஷ்னலாக மும்பைக்கு சப்போர்ட்டிவாக போயிடுச்சு. அதனால ஹார்திக் பாண்டியா அக்செப்ட் பண்ணாங்க, அவரும் பிளே ஆஃப் போனாங்க. ஃபேன்ஸ் சப்போர்ட்டு டிபிக்கல் இது இருந்துச்சு. திஸ் இஸ் ஐடியல் கண்டிஷன். பீப்புள் வில் அக்செப்ட் ஹார்திக் பாண்டியா ஆஸ் எ கேப்டன். இப்போ இல்ல, எப்படி அதுக்கு நான் வரல. அதாவது அது அந்த ஹர்திக் பாண்டியாவை இது பண்ணதெல்லாம் ஒரு 2 ஐபிஎலுக்கு முன்னாடி. அது ஓகே, அதை பத்தி நான் பேசல. பட் என்னோட இது என்னன்னா வந்து, பிகாஸ் இஃப் யூ ஹாவ் த கேலிபர் ஆஃப் அ பிளேயர் லைக் ஸ்கை அண்ட் இஸ் த கேப்டன் ஆஃப் தி நேஷனல் டீம் அப்படின்னு இருக்கும்போது, ஐ ஃபெல்ட் தட் ஹீ ஷுட் பி தி கேப்டன் ஆஃப் தி ஐபிஎல் டீம். தட்ஸ் அ கிவின். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர் இட் கேன் கம் டு அ சுச்சுவேஷன் வேர் ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லை தோனி அந்த மாதிரின்ற இருக்கிற மாதிரி யூ கோயிங் டு த ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தென் ஓகே ஃபைன். பட் இப்போ ஸ்கைக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ்னு இருக்கும். ஸ்கை இப்போ என்ன 35-36 இருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒரு ஏர்லி 30s அப்படி இருப்பார். ஸோ அந்த விதத்துல தான் இந்த கொஸ்டின் கேட்டேனே தவிர வேற ஹர்திக் பாண்டியாவோட குவாலிட்டி பத்திலாம் நான் பேசவே வரல. ஐ டென்ட் ஹவ் இல்ல கேப்டன்சி எனக்கு பத்தியும். புரியுது. பட் நீ சொல்ல வர்றது எனக்கு ஆக்சுவலா பண்ணியிருந்தா முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இட்ஸ் ம். இப்போ ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T20 வேர்ல்டு கப் முடிஞ்சிட்டு தான் வரப்போகுது, ஐபிஎல் வரப்போகுது. அங்கே ஸ்கை கேப்டன் ஜெயிச்சு கொடுக்குறாரு. இங்கே திருப்பி ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்ண போறாருன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்கைக்கு கேப்டன்சி கொடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா மும்பையும் வந்து கிளியர் கம்யூனிகேஷன் கிளியராக பண்ணிட்டாங்கன்னா, பாஸ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா, இன்கேஸ் திஸ் இஸ் வெரி 0.11%, அந்த 0.001% ஹேப்பன் ஆகிறதுக்கு எது? ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன். ம். நான் சொல்றது நீ நீ இப்போ ஸ்கை கேப்டனா வந்தா ஒரே ஆப்ஷன் ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஸ்கை கேப்டன் ஆக முடியும். மற்றபடி ரிகார்ட்லெஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த வேர்ல்ட் கப் அது அப்படி சொல்ல வரியா? ஆமாம், ஈவன் ஸ்கை கப்பு அடிச்சு கொடுத்து எது பண்ணால் கூட சேஞ்ச் ம். பண்ணக்கூடாது. இந்த அந்த கிளாரிட்டி இது பண்ணக்கூடாது. கண்டிப்பா.
ஆமா. ஆமா. தட்ஸ் ரைட். ஆமா. ஆக்சுவலி நான் இந்த கொஸ்டின் கேட்கும்போது ஐ டென்ட் இந்த இந்த எண்டிங் பார்ட் வந்து ஐ டென்ட் அதை நினைச்சாலாம் நான் கேட்கல. நான் ஜஸ்ட் ஜென்ரலாக கேட்டேன். பிகாஸ் ஒரு கப்புள் ஆஃப் அக்கேஷன்ஸில் வந்து when the player is not captaining அண்ட் நம்ம இந்த பாஸ்ட் வந்து ஸ்டீவன் ஸ்மித்துக்குலாம் கேப்டன்சி கொடுத்துருக்காங்களே அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸில். ஸோ அந்த டைம் தோனி ஆடின்னு இருக்கிற டைமில் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு இதில் தான் நான் கேட்டேனே தவிர வேற எதுவும் கரெக்ட். இல்லை. பட் ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் எவ்ரிதிங். ஸோ வாட்ஸ் யுவர் 11? நீ உன்னோட 11 சொல்லு, பிளேயிங் 11. சாரி. ஸோ நான் வந்து ஓப்பனிங் வித் ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன், ஸ்கை ஒன் டவுன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட் ஸ்லாஷ் கார்பின் பாஷ், சாண்ட்னர், போல்ட், பும்ரா, நான் அதான் ராஜ்பாவா, போல்ட், பும்ரா அண்ட் அஸ்வினி குமார் தான் இம்பாக்ட் பிளேயர். ஸோ ஓகே, ஓகே. இதில் வந்து நீ சொன்ன மாதிரி அதான் அந்த ஷெர்ஃபன் ரதர்ஃபர்ட், கார்பின் பாஷ் அண்ட் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், குவிண்டன் டிகாக் அண்ட் பார்க்கலாம். ரோஹித் சர்மா சில மேட்சஸ்லாம் ரோஹித் சர்மாவே இம்பாக்ட் சப்பா வந்தார்ல ஒரு அந்த ஆமா, இதில். ஐ திங்க் ரோஹித் மோஸ்ட்லி இம்பாக்ட் பிளேயராக தான் வரப்போறாரு இந்த இதில். ஸோ ஐ சான்சஸ் ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயர். ஏன்னா போன வருஷமே ரெடி ஆயிடுச்சு, இம்பாக்ட் பிளேயர் தான் வந்தார். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இம்பாக்ட் பிளேயராக தான் நம்ம ரோஹித் சர்மாவை பார்ப்போம் இந்த இதில், இந்த சீசனுமே. ஐபிஎல் நான் ஃபீல்டிங் பண்ணி இன்ஜுரி ஆகிற ஆ, சான்ஸே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஆமாம். சொல்லிட்டாரு. ஸோ ஸோ ஐ ஐ திங்க் தி கவர்ட் ஆல் த பேசஸ். நீ பார்த்தனா அவங்களுக்கு வந்து மும்பை ஆல்வேஸ் நாட் ரிலைஸ் ஆன் ஸ்பின்னர். அவங்க கப் வின்னிங் போது அவங்களோட காம்பினேஷன், அவங்க வந்து ஒரு யங் டேலண்ட்டை தான் அதில் பெட் பண்ணுவாங்க, ஸ்பின்னர்ஸ். பட் அவங்களுக்கு இந்த என்னன்னா இந்த அடிஷ்னலாக சாண்ட்னர் மாதிரி ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது, வான்கடே பிச்சில் கண்ட்ரோல் பண்ணும். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஆல்வேஸ் எஃபெக்டிவ் இன் வான்கடேயில், மோர் தென் ஆஃப் ஸ்பின் ஆஃபீஸ் பொறுத்த வரையும். லெக் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் டேக்கிங்காக இருக்கும், டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க வான்கடே கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாண்ட்னர் எடுத்திருக்காங்க. சாண்ட்னர் இருக்காரு. அல்லா கசன்பர் ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் டேலண்ட் அவரை பொறுத்த வரையும். தென் இப்போ மயங்க் மார்க்கண்டே வந்தது, பேக்கப்புக்கு வச்சிருக்க அங்குல்கர்லாம் இருக்கு, ஒரு ப்ளஸ். ஈட்டிங்க்கும் ஆள் வச்சிருக்காங்க, ராபின் மின்ஸ்லேருந்து நமந்தீர் இருக்காரு. ஸோ தே கவர்ட் ஆல் தி பேசஸ். இந்த பிளேயராக இருக்கட்டும், என்ன மயங்க் ராவத்தாக இருக்கட்டும், ஸோ அங்கோல்கராக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு கேமியோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க. குட் டு சி. கார்பின் போஷும் இன்டர்நேஷ்னல் அரேனால சூப்பராக பண்ணிட்டு வராரு. ஆல் லுக்ஸ் குட். ஐ ஹோப் மும்பை கப் அடிக்குது, பார்ப்போம். பார்க்கலாம். இந்த போன போன வருஷம் வந்து தி அன்திங்கபிள் ஆர்சிபி வந்து போயிட்டு வாங்கடையிலையும் சேப்பாக்லேயும் வந்து போயிட்டு ஜெயிச்சாங்க. பார்க்கலாம் இந்த இந்த வருஷம் எப்படி நடக்க போகிறதுன்னு. நம்ம இது பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து வில் க்ளோஸ் ரிவெஞ்ச் வித் கொடுக்குறோம். அந்த ஆர்சிபி மேட்ச்லேருந்து தான் மும்பை எழுந்து வந்தானுங்க. பார்த்துக்கோ, அந்த இயர் ஜஸ்ட் மிஸ், நாங்கள் வராமல் போயிட்டோம். ஸோ அதான் நம்ம இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லெட்ஜிங்லாம் இருக்காது. ஆனால் டெஃபினட்டாக இப்போ இந்த ஐபிஎல்ல மார்ச்லேருந்து வந்து வேற மாதிரி இருக்கும் வீடியோ எல்லாம். ஆமாம். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸோ உன்னோட ரேட்டிங் என்ன கொடுக்குற? மும்பையோட ஆக்ஷன் எப்படி? பெருசாக எதுவும் அவங்க எடுக்கல. பட் ஆனால் அவங்க உள்ளே போனதே ஸ்குவாட். கம்மியான இதில் போயிட்டு அந்த அந்த விதத்தை ரிசோர்ஸஸை வச்சுட்டு எத்தனை பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட குவாலிட்டி. ஸோ அதுக்கு உன்னோட ரேட்டிங் எவ்வளோ? சரி, அவங்க இருந்த குவாலிட்டி இதுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஆக்ஷனில் அவங்க ரேட்டிங் கொடுக்கறது வந்து கரெக்டாக இருக்காது. ஆனால் ஓவரால் ஸ்குவாட் பேசிஸில் கவர் பண்ணதுக்கு நான் ரேட்டிங் கொடுக்குறேன். ஐ வில் கிவ் 9.2. 9 தொட்டுட்ட நீ. நீ 9.8 சொன்ன ஆர்சிபிக்கு, நான் 9.2 சொல்லிருக்கேன். டிஃபரன்ஸ் இருக்கு. பார்த்துக்கோ. So, நானும் பிகாஸ் அவங்க அவங்க சிஏ, ஆக்சுவலி அவங்க ஆனா ட்ரேடிங்ல கணேஷ் இருக்கான் பாரு, அவன்கிட்ட கேட்டேன் சிஎஸ்கேக்கு என்னன்னு, 7.5 ஆர் 8ன்னா கிளியரா சொல்றா அப்படின்னா. சரி, சிஎஸ்கே ஃபேன்னால 8ன்னா. நம்ம ரெண்டு பேரும் ஒஸ்ட், எக்ஸ்ட்ரீமா 9.2 9.8. சிஜிபிஏ இந்த காலேஜ்ல சிஜிபிஏ வாங்குற மார்க் வாங்கிரும். அதுதான். சாரி, அது ஒண்ணு காலேஜ்ல எவனுமே 9 பக்கம் வரவே இல்லை. நம்ம அது வரல, நம்ம எவனுமே காலேஜ் வரல. பக்கம் போனா தானே வரும். நம்ம உட்காந்து கிரிக்கெட்டா உட்காந்துட்டு இருப்போம். ஸோ
அதுதான். ஸோ என்னோட ரேட்டிங் வந்து நான் ஒரு 8.5 அப்படி கொடுப்பேன். இது டெஃபினட்டாக பிகாஸ் அவங்க ட்ரேடிங்லேருந்து இதுலேருந்து செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் இட். ஸோ ஃபைனலாக வந்து க்ளோசிங் நோட்ஸ். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு திஸ் வீடியோ. இதே மாதிரி ஐபிஎல் மற்ற டீம்ஸ்லாம் கூட பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பிளேயிங் 11, பிளேயிங் 12 ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன். We'll soon meet you again with another video. Thank you so much.